மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்து வருகின்றனர். களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். தற்போது வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் வருகை என்னவாக உள்ளது? மேலும் அங்கு வரும் பக்தர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? விவரங்கள் என்ன? வணக்கம். தைப்பூச திருவிழாவை ஒட்டி சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் பக்தர்கள் இன்று அதிகாலை 4 மணியிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பால்குடம் மற்றும் காவடி எடுத்து முருகப்பெருமானை தரிசித்து வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் பூஷ நட்சத்திரமும் பௌர்ணமி திரையும் கூடிய நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படக்கூடிய மிக முக்கிய விழாவாக தைப்பூச விழா செயல்படுகிறது. அத்தகைய சிறப்பு பெற்ற தைப்பூச திருவிழா இன்று அனைத்து முருகன் கோயிலிலும் வெகு விமர்சையாக கோலாகலமாகவும் நடைபெற்று வருகிறது. வடபழனி முருகன் கோயிலை பொறுத்தவரை இன்று அதிகாலை 4 மணியிலிருந்து நீண்ட வரிசையிலிருந்து கோயிலின் பிரதான நுழைவாயில் மற்றும் அனைத்து நுழைவாயிலும் உள்ளே வந்து பொதுமக்கள் முருகனை தரிசித்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு நேர்த்திக்கடனை பால்குடம் மற்றும் காவடி எடுத்து தங்களது முருகனை வழிபடக்கூடிய காட்சிகள் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. முருகனை முன்னிட்டு முருகனை வழிபடுவதற்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. விரிவான காவல்துறை சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. நீண்ட வரிசையில் வரும் வகையில் பொதுமக்களுக்கு இங்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்கள் இந்த வரிசையில் வருமாறும் காவல்துறையின் சார்பாக கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு தூய்மை பணியாளர்களும் அதிக அளவில் குவிக்கப்பட்டு சேரக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்கு தூய்மை பணியாளர்களும் சென்னை மாநகர சார்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் அவர்களுக்கு தனி வரிசையிலும் மற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் என அவர்களுக்கு தனி வரிசை என்றும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பல மணி நேரம் காத்திருந்து பொதுமக்கள் முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் நேர்த்திக்கடனாக பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் முருகனை மிகுந்த தெய்வ பக்தியோட தரிசிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று அதிகாலை முதல் 4 மணி முதல் இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் முதியவர்கள் என ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இதற்காக கோயில் நிர்வாகத்தின் சார்பாக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்து அறநிலையத்துறை சார்பாக இங்கு விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டது. பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் வருவதற்கு உள்ளே ஒரு நுழைவாயிலும் அதே போல வெளியே செல்வதற்கு மற்றொரு நுழைவாயிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறும் இல்லாமல் பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் இங்கு காண முடிகிறது. சென்னை வடபழனி முருகன் கோவிலிலிருந்து கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராமச்சந்திரன். தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். தற்போது திருப்பரங்குன்றத்தில் பக்தர்களின் வருகை என்னவாக உள்ளது? எவ்வளவு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்? நிச்சயமாக பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரு சேர வரக்கூடிய நாளே தைப்பூசம் என்று சொல்லப்படுகிறது. அசுரனை அழிக்க தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டியதை அடுத்து சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிவந்த தீப்பொறியில் உருவான கந்தன், அதாவது இந்த கந்தன் மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள சரவணபையில் உருவான கந்தனிடம் தாயார் சக்தி தேவி அசுரனை அழிப்பதற்காக வேல் கொடுத்த நாள் என்பதால் இந்த தைப்பூச நாள் தமிழர்களால் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் தமிழகம் மட்டுமல்லாது சிங்கப்பூர், மலேசியா என உலகெங்கிலும் உள்ள பல்வேறு திருக்கோயில்களில் இந்த தைப்பூச விழா நடைபெறும். இதன் ஒரு பகுதியாக அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மதுரை, திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான், மேலூர் மட்டுமின்றி சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கட்டண தரிசனத்தில் வருபவர்கள் கோவிலுக்கு இடதுபுறமாகவும் இலவச தரிசனத்தில் வருபவர்கள் கோவிலுக்கு வலதுபுறமாகவும் வர வேண்டும் என்றும் கிரிவல பாதையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வரிசையில் நின்று அமைதியாக காத்திருந்து பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் மூலம் காவல்துறையினர் தற்போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கூடுதல் பாதுகாப்பிற்காக 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்
திருப்பரங்குன்றம் பகுதியில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இதேபோல் திருப்பரங்குன்றம் கோவிலின் உபகோவிலான காசி விஸ்வநாதர் கோவில் செல்லும் வழியில் உள்ள கோட்டை திரு பழனி ஆண்டவர் சன்னதியில் பழனி ஆண்டவருக்கு இன்று 10 மணி அளவில் பால், பன்னீர், அபிஷேக, தேன் போன்ற 16 வகை அபிஷேகங்களுடன் தற்போது அபிஷேகம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.